வெல்கம் பேக் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் இட்லி அதுக்கப்புறம் பரோட்டாலேருந்து எப்படி கேக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து 2 இட்லி அதுக்கப்புறம் 1 பரோட்டா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 இட்லி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 பரோட்டா வந்து நல்லா கையிலே வந்து நீங்கள் பிச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம 1/4 கப் வந்து பால் ஊற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து 1 முட்டை சேர்த்துக்கலாம், 1/4 கப் எண்ணெய் இதை சேர்த்துட்டு திருப்பி அகெயின் வந்து நீங்கள் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போது இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே வந்து ஒன்று போல் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன்று போல் ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு திக்காக இருக்குது. அதனால் நம்ம இன்னும் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம். ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு டின் எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 வாட்டி வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. உள்ளே ஏதாவது கட்டித்தன்மைலாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும். இப்போது ஒரு கடாயில் வந்துட்டு ஸ்டாண்ட் வச்சு தட்டு வச்சு மூடிட்டேன். நான் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு சிம் மோட்லேயே வந்து 35 நிமிஷம்லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தோன்னா 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் வந்து ரொம்ப பக்காவாக ரெடி ஆகிருக்கு. ஒரு டூத் பிக்கில் வந்து இதை நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். எதுவுமே இல்லாமல் வந்துருச்சுன்னா கேக் சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது, அப்போ கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு கத்தி வச்சுட்டு ஓரம்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாம் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. ஒரு தட்டை வச்சுட்டு இதை நம்ம கவுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. நம்ம பட்டர் பேப்பரை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கேக்கை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். ரொம்பவே அருமையான கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் சாக்லேட் சாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஊற்றிட்டு கொக்கோ பவுடர் வந்து நான் டஸ்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து வேறு என்ன வேணும்னாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். செர்ரி வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கேக்கை வந்து கட் பண்ணிடலாம். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, சீரியஸாக சொல்கிறேன். யாருமே நம்பவே மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு லெஃப்ட் ஓவர் இட்லி அதுக்கப்புறம் பரோட்டா வச்சு தான் நம்ம இந்த கேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், கேக்கோட டெக்ஸ்டரை பாருங்கள், அப்படியே சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம OMG சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ காய்ஸ்.